السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் தெரிந்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் நேற்றைய தினம் பத்ரு முடிந்ததற்கு பின்னால் மக்காவினுடைய நிலை, மதீனாவினுடைய நிலை என்ன, பத்ரு போரை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் எப்படி விமர்சிக்கின்றான், எது போன்று அதை பேசுகின்றான் என்ற விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் பார்த்தோம். கடைசியாக 14 ஆண்டுகள், மதீனாவினுடைய 1 ஆண்டு, மக்காவினுடைய 13 ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் ஒற்றை வசனத்தில் பேசி முடித்ததையும் நாம் பார்த்தோம். இப்போது இதை தொடர்ந்து இப்போது நிலவரத்தை நாம் கண்கூடாக கொஞ்சம் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த முஸ்லிம் படைகளும் இந்த பத்ரு போரினுடைய வெற்றிக்கு பின்னால் உண்மையில் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய குறைஷிகளுடைய உள்ளத்திலும், அதே போன்று மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளுடைய உள்ளத்திலும், மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுடைய உள்ளத்திலும், யூதர்களுடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு வீரத்தையும் ஒரு புதுப்பொலிவையும் இந்த போர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அல்லாஹ்வினுடைய உதவியால் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ ஒரு பக்கம் மக்காவினுடைய குறைஷிகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து இந்த போரில் தோற்று போனதினால் சிலர் மக்காவிற்குள் நுழையாமல் இந்த போரிலிருந்து புறமுதுகிட்டு ஓடியவர்களாக எங்கெங்கோ ஓடினார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவிற்குள் வந்து சேர்ந்தார்கள். இந்த நிலையும் ஏற்பட்டது. இப்போ குறைஷிகளுடைய ஒரே இலக்கு அவர்களுடைய தூக்கம் பறிபோனது, அவர்களுடைய வியாபாரங்கள் ஸ்தம்பித்து போனது. நாள் முழுக்க அவர்களுடைய கவலை, இது போன்றதொரு அசிங்கத்தை இந்த இஸ்லாமிய படையும் முஹம்மதும் நமக்கு ஏற்படுத்தி விட்டாரே, இதற்கு பழிவாங்காத வரைக்கும் நமக்கு உறக்கம் இல்லை. இதற்கு பழிவாங்காத வரையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சுலபமானதாக இல்லை என்பதில் தீர்க்கமான ஒரு முடிவில் இருந்தார்கள். இது குறைஷி குஃபார்கள், முஷ்ரிக்குகள் மக்காவில் இருந்த நிலை. இது இவர்கள். இதே போன்று இந்த பக்கம் மதீனாவில் வாழக்கூடிய யூதர்கள், அவர்களுக்கு கடுமையான பகைமை உணர்வு ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தோம், நபி அவர்கள் வராமல் இருந்திருந்தால் யூதர்களை சேர்ந்த அப்துல்லா இப்னு உபை என்பவனைத்தான் இந்த மதீனத்து தோழர்கள், இன்று அன்சாரிகளாக இருப்பவர்கள், தலைவனாக ஏற்றிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்மை கைவிட்டு போய்விட்டது. இனி இஸ்லாமிய ஆட்சிதான் கொடிக்கட்டி பறக்கும், இஸ்லாமிய அரசியல் முறைதான் இந்த இடத்தில் நிறுவப்படும், இது நமக்கு மிகப்பெரிய எதிர்வினையாக இருக்கும் என்பதை யூதர்கள் மிகப்பெரிய எதிராளியாக இருந்தார்கள். அந்த பக்கம் குறைஷி முஷ்ரிக்குகள், இந்த பக்கம் யூதர்கள். இவர்கள் இருவர்களுமே நேரடியாகவே முஸ்லிம் படைக்கு எதிரானவர்களாகவே இருந்தார்கள். அதே போன்று இந்த இருவர்களுக்கும், குறைஷி முஷ்ரிக்குகளுக்கும் யூதர்களுக்கும் மூன்றாவதாக ஒரு குழு இருந்தார்கள். இவர்கள் ரகசிய உளவாளிகள், ரகசியமாக உளவாளிகள். முஸ்லிம்களிடத்தில் நல்ல விதத்தோடு பேசுவார்கள், ஆனால் உள்ளுக்குள் நயவஞ்சகத்தை வைத்திருப்பார்கள். இவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. எப்போது முஸ்லிம்களை தகர்க்கலாம், எப்போது முஸ்லிம்களை அட்டாக் செய்யலாம், எப்போது முஸ்லிம்களை காயப்படுத்தலாம் என்பதற்கு இந்த 2 குழுக்களுக்கும் திட்டம் தீட்டி கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் இந்த ரகசிய உளவாளிகள். இவர்களில் இருந்து கட்டுப்பட்டவன் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன். இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இவனும் இவனை போன்றவர்களும் தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்கள்.
ஆனால் முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள். உள்ளத்துக்குள் நயவஞ்சகத்தை சுமந்து கொண்டு எப்போது வேண்டுமானாலும் முஸ்லிம்களுக்கும் நபி அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இழிவை ஏற்படுத்தலாம் என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்து வந்தவர்கள். இது மூன்றாவது. நான்காவது ஒரு சிலர் இருந்தார்கள். இவர்கள் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற மதீனத்து முஷ்ரிக்குகள். இவர்களுக்கு கொள்கை, கோட்பாடு, மதம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர்களுடைய வாழ்க்கை முறை என்னவென்றால் வழிப்பறி கொள்ளையர்கள், திருடக்கூடியவர்கள். மக்கள் எப்போது எங்கு சென்றாலும் அவர்களிடமிருந்து ஆட்டையை போட்டு அதை பறித்து கொண்டு வாழ்பவர்கள். இவர்களுக்கும் பிரச்சனை இருந்தது. இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், அண்டர்லைன் பண்ணுங்க, மிக தெளிவா புரிஞ்சுக்கணும் முஸ்லிம்கள், நபி அவர்கள் இஸ்லாமிய அரசியலை கொண்டு வந்து விட்டால், சொல்றது விளங்குதுங்களா? இந்த நாலாவது குழு யோசிக்கக்கூடிய விஷயம், நபி அவர்கள் இனி இஸ்லாமிய அரசியலை கொண்டு வந்தால் நம்மால் கொள்ளையடிக்க முடியாது, நம்மால் திருட முடியாது, நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்முடைய வாழ்வாதாரமே இந்த கொள்ளையடித்தலிலும் திருடுதலிலும் தான். இது நமக்கு தடைப்பட்டுவிடும் என்பதில் இவர்களும் முஸ்லிம்களை எதிராளியாக பார்த்தார்கள். ஆக மொத்தம் இந்த 4 கூட்டங்கள், 4 ஜமாத். ஒன்று குறைஷி மக்கள், குஃபார்கள், முஷ்ரிக்குகள். மற்றொன்று யூதர்கள். மூன்றாவது யூதர்களில் தங்களை முஸ்லிம்களை போன்று பாவித்துக் கொண்டவர்கள். நான்காவது எந்த விதமான கொள்கை கோட்பாடும் இல்லாமல் வழிப்பறி கொள்ளையர்கள். இஸ்லாமிய அரசியல் நிறுவப்பட்டால் நம்மால் இது போன்ற வேலைகளில் ஈடுபட முடியாது, இதை முஹம்மது தடுத்து நிறுத்தி விடுவார் என்பதில் அச்சம் கொண்டு இந்த 4 பிரிவினர்களும் முஸ்லிம்களை எப்போது வேண்டுமானாலும் எதிர்க்க முடியும், எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்த நேரம்தான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து பத்ரை ஜெயித்ததற்கு பின்னால் இருந்த நேரம். இப்ப இதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாஇதாவில் பேசுகின்றான். லதஜிதன்ன அஷத்தன் நாஸ் அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. இணை வைப்பாளர்களும் யஹூதிகளும் முஃமின்களை கடுமையான விரோதிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அவங்கள விரோதியா தான், இனி அவங்க உங்களுக்கு விரோதி தான். இந்த 4 குழுவையும் அல்லாஹ் தஆலா இரண்டாக சுருக்கி பேசுகின்றார். இணை வைப்பாளர்கள் மக்கத்து குறைஷிகள், யூதர்கள் இந்த மதீனாவாசிகள். இந்த இருவர்களும் உங்களுக்கு விரோதிகள் தான் என்பதை அல்லாஹ் தஆலாவே அடையாளப்படுத்தி மிக திட்டவட்டமாக காட்டிவிட்டார். இப்ப இந்த குறைஷிகளுடைய மும்முரமான அந்த மூர்க்கத்தனமான பழிவாங்கியே தீர வேண்டும். ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அன்றைய தினம் நாம் இழந்த மதிப்பை, நாம் இழந்துவிட்ட இந்த மானத்தை மீண்டும் நாங்கள் மீட்போம் என்று பழிவாங்குவதற்காக திட்டம் தீட்டி மீண்டும் வந்த தினம்தான் உஹதுடைய தினம். அது இதற்கு பின்னால் வரும், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போது பாருங்கள், இந்த 4 குழுக்களுடைய இந்த நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்காணித்தவர்களாக இந்த தீனை பாதுகாக்க வேண்டும், தீனை வளர்க்க வேண்டும், முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களின் மூலமாக தீனை வெளியே கொண்டு செல்ல வேண்டும், தன்னையும் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா தனக்கு இறக்கக்கூடிய வகை செய்தியை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒட்டுமொத்த அடிப்படையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான சிந்தனையில் இருந்தார்கள். எப்ப வேணா இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, இதை நாம் தத்ரூபமாக நிற்க வேண்டும் என்பதில் மிக தெளிவானவர்களாக இருந்தார்கள். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடு நமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய வேலை வெறுமனே 5 வேளை தொழுதுட்டு, ரமலான் வந்தா நோன்பு வச்சுட்டு, ஜகாத்தை கொடுத்துட்டு, ஹஜ்ஜு செஞ்சுட்டு அப்படியே இருக்கிறது இல்ல ஒரு முஸ்லிமுடைய வேலை. இந்த தீனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்படி கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் இடர்கள் வந்தால் அந்த இடர்களை களையெடுப்பது முஸ்லிம்களுடைய வேலை. அந்த இடர்களை தவிடுபடியாக்கி அல்லாஹ்வுடைய தீனை ஒளிரச் செய்வது, ஓங்கச் செய்வது முஸ்லிம்களுடைய வேலை என்பது மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 14ஆம் ஆண்டில் இருந்து நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றார்கள். இப்ப பத்ர் முடிஞ்சுதா? பத்ர் முடிந்தது ரமலானில். இந்த ரமலானில் பத்ர் முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு புதிய செய்தி வருகின்றது. மதீனாவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய சுலைம் என்ற கோத்திரத்தார்கள், சுலைம் என்ற கிளைஞர்கள் மதீனாவினுடைய சுற்றுப்புறத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்த இருக்கின்றார்கள் என்ற செய்தி ஊர்ஜிதமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு வந்தவுடன் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் பாருங்க. தலைமைத்துவம் தாங்குவது சாதாரண விஷயம் அல்ல. இந்த செய்தி வந்ததும் 200 வீரர்களை திரட்டி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைம் கோத்திரத்தவர்கள் எங்கு வசிக்கிறார்களோ அந்த இடத்திற்கே சென்று சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்தாங்க. திடீரென்று அட்டாக். நீங்க முஸ்லிம்களை தாக்க இருக்கிறீங்கல்ல, இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் சொல்லி இருக்கிறீங்கல்ல, அதற்கான தயாரிப்பில் நீங்க இருக்கிறீங்களே இல்லையா என்பது தெரிந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று இந்த தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலை அவர்களால் தாங்க முடியாமல் ஊரை விட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள். சுலைம் கோத்திரத்தவர்கள் அவர்களுடைய வீடுகளை, அவர்களுடைய வாசலை, அவர்களுடைய வாகனங்களை விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டே தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தலைமறைவானார்கள். அன்று மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் 500 ஒட்டகங்களை கைப்பற்றினார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள். அதில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் 5இல் 1 பங்கை கொடுத்துவிட்டு 100 ஒட்டகங்களை ஒதுக்கிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய 400 ஒட்டகங்களை அழைத்து சென்ற 200 வீரர்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் 2 ஒட்டகங்களாக பங்கு வைத்து கொடுத்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் மாதத்திற்கு அடுத்த மாதமே நடந்த நிகழ்வு. ஷவ்வால். ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. இப்பதான் ஒரு போர் முடிஞ்சிருக்கு, வெற்றி ஆயிட்டோம், இனிமே முடிஞ்சிச்சு, நிம்மதியா தூங்குங்க என்பதல்ல. அடுத்த மாதமே இந்த சுலைம் கோத்திரத்தவர்களோடு நடந்த அட்டாக்கை நாம் பார்க்கின்றோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு திட்டங்களுக்கு பின்னாலும் முஸ்லிம்கள் என்றால் ஒரு பயம் இருக்க வேண்டும், முஸ்லிம்களின் மீது எதிரிகளுக்கு அச்ச உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திட்டத்தில் மிக தெளிவானவர்களாக இருந்தார்கள். இது ஒரு பக்கம் இப்படியே இருக்க, இதே மாதத்தில் நல்லா கவனிங்க, சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் உமைர் என்று சொல்லக்கூடிய ஒருவரும், இந்த 2 நபர்களும், இதில் உமைர் என்பவன் மிகவும் கெட்டவன். இவங்க 2 பேரும் மக்கத்து குறைஷி வம்சத்தில் கட்டுப்பட்டவர்கள், மிகவும் கெட்டவர்கள். 13 ஆண்டு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகளையும் இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்தவர்கள் இவர்கள். இதில் உமைருடைய மகனை இந்த பத்ரு போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிணை கைதியாக பிடித்திருந்தார்கள். இப்ப இந்த சஃப்வானும் உமைரும் ஒரு நாள் இரவில் மக்காவில் பேசிக் கொள்கிறார்கள். இந்த ஷவ்வால் மாதம் இப்படி ஆயிப்போச்சு, பத்ரு போர்ல சமத்தியா நம்ம அடி வாங்கிட்டோம், மிகப்பெரிய வருத்தம் இது, மிகப்பெரிய அசிங்கம் இது, வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்கள்கிட்ட மூஞ்சி காமிக்க முடியல, முஹம்மது நம்மளை இப்படி ஆக்கிட்டாரு, நம்ம என்னமோ நினைச்சோம், ஆனா இப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்க்கல, இதுல ஏன் பையன் வேற அந்த கைதியா பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்று இதையெல்லாம் உமர் பேசுறார். சஃப்வான் கிட்ட பேசுறாரு, இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் முடிவு, இது எல்லாவற்றுக்கும் யார் காரணமோ அந்த முஹம்மதை நாம் கொன்றுவிட்டால் எல்லா விஷயமும் முடிந்து போகும். இந்த எல்லா சப்ஜெக்டுமே டோட்டலா ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். முஹம்மதை நாம் கொல்ல வேண்டும், என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்து கொள்வார்கள் என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நானே முஹம்மதை போய் கொன்று விடுவேன் என்று உமைர் சொல்லும் போது சஃப்வான் சொல்றாரு, இதுல என்ன இருக்கு, நீ போ, நீ தைரியமான ஆள் தானே, நீ போய் முஹம்மதை கொல், உன் குடும்பம் என் குடும்பத்தை போன்று, வாழ்நாள் முழுக்க என் நான் உயிரோடு இருக்கும் வரை என் குடும்பத்தை எப்படி பார்த்துக் கொள்வேனோ அதே போன்று உன்னுடைய குடும்பத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன், நீ சென்று அவரை கொன்று விட்டு வா, அல்லது நீ என்ன ஆகப் போகின்றாயோ, உனக்கு எது நடந்தாலும் உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், முஹம்மதை கொல்வதில் மும்மரமாக இரு, நான் உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி உமைரை அனுப்பி வைக்கிறார். உமைரும் தன்னுடைய வாளை மிக கூர்மையாக ஆக்கிவிட்டு மிக வேகமாக மதீனா வந்து இறங்குகின்றார். இந்த நேரம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் பத்ரு களத்தில் அல்லாஹ் தஆலா தங்களுக்கு செய்த உதவிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பார்வை யதார்த்தமாக இந்த உமைரின் மீது விழுகின்றது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்கின்றார்கள், இதோ வந்து விட்டான் அல்லாஹ்வினுடைய எதிரி, இவன் மிகப்பெரிய கொடுமையான எதிரி, இவன் இங்கு வந்திருக்கின்றான் என்றால் சாதாரணமான விஷயத்திற்காக இவன் வந்திருக்க மாட்டான்,
கண்டிப்பாக மிகப்பெரிய ஏதோ ஒரு விளைவு இருக்கத்தான் போகின்றது. நான் இவனை கவனிக்கின்றேன், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுற்றி அமருங்கள், இவனை நம்ப முடியாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அவனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தி கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமைரை கூப்பிட்டுட்டு வாங்க என்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுடைய வாளையும் அவனுடைய கழுத்தையும் சேர்த்து பிடித்தவர்களாக இழுத்து செல்கின்றார்கள் நபி அவர்களிடம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே அவரை விடுங்கள். பின்பு உமைர் நபி அவர்களுக்கு குட் மார்னிங் வைத்தார். சபாஹுல் கைர், இன்றைய தினம் காலை உங்களுக்கு நலவாகட்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதைவிட மிக அழகிய முகமனான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களை சங்கைப்படுத்தியிருக்கின்றான். இதுவெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதற்கு வந்தீர்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் போது உமைர் கூறினார், என் மகன் இங்கு கைதியாக இருக்கிறார், அவரை மீட்பதற்காக நான் வந்தேன். கைதியை மீட்பதற்காக வாளை தொங்க போட்டு வந்தீர்களா? உண்மையை கூறுங்கள், நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? மீண்டும் அவர் கூறினார், அதற்காகத்தான் நான் வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்களும் சஃப்வானும் கஅபத்துல்லாவில் இந்த ராத்திரியில் இத்தனை நாட்களுக்கு முன்னால் அமர்ந்து பேசிக் கொண்டீர்கள், முஹம்மதை கொன்றுவிட்டால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு முடிந்துவிடும். இந்த இருவர்களையும் நான் சென்று, அதாவது நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டீர்கள், நான் சென்று கொள்கின்றேன். உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க சஃப்வான் பொறுப்பாகிவிட்டார், அதனால் நீங்கள் என்னை கொல்வதற்காக வந்திருக்கிறீர்கள், இதுதானே என்று சொன்னதும் உமைர் ஆடி போனார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார் அவர், இது நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யாராலும் அறிவித்து கொடுக்க முடியாது. ஏனென்றால் கஅபத்துல்லாவில் நானும் சஃப்வானும் பேசும்போது எங்கள் இருவரை தாண்டி அங்கு வேறு யாரும் இல்லை. நாங்கள் ரகசியமாக பேசினோம், இந்த செய்தியை வெளிவிடாமல் மறைத்துக் கொண்டோம். இருந்தும் இதை நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இதை செய்தி அறிவித்திருக்க முடியாது என்று உமைர் இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லி நபி அவர்களிடத்தில் இஸ்லாத்தை அந்த நொடியிலேயே அவர் தழுவினார். பின்பு குர்ஆனை கற்றார், இஸ்லாத்தை புரிந்தார். நீண்ட நாட்கள் மதீனாவிலேயே தங்கினார். சஃப்வான் மதீனாவிலிருந்து வியாபாரத்திற்காக வருபவர்களிடத்திலும் செல்பவர்களிடத்திலும் உமரை பற்றி விசாரித்துக் கொண்டே இருப்பார். பின்பு அவருக்கு செய்தி கிடைத்தது, அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார் என்று. அதற்கு பின்னால் சஃப்வான் கடுமையான கோபம் கொண்டார். ஆனால் உமைர் நீண்ட நாட்கள் கழித்து மக்காவிற்கு சென்று இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுத்தார்கள். பல நபர்கள் முஸ்லிமாக மாறினார்கள் என்ற செய்தியும் இதே ஷவ்வால் மாதத்திற்கு பின்னால், இந்த பத்ருக்கு பின்னால் நடந்ததை நாம் பார்க்கிறோம். இது மக்காவிலிருந்து குறைஷ் குலத்திலிருந்து வந்த ஒரு நபருக்கு நேர்ந்த நிலைமை. இப்ப இந்த பக்கம் யூதர்களில் மிக மோசமான யூதர்களாக கைனுகா என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தவர்கள் இருந்தார்கள். இந்த கிளைஞர்கள் தான் மோசமான யூதர்கள், அதாவது முஸ்லிம்களை நேரடியாக எதிர்க்கக்கூடியவர்கள், நேரடியாக பேசக்கூடியவர்கள், நேரடியாக எதிர்க்கக்கூடியவர்கள். இந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போது கொல்லலாம், முஸ்லிம்களை எப்போது கொல்லலாம், எப்போது அட்டாக் செய்யலாம் என்று இருந்து கொண்டே இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய கிளைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையோடு இருப்பதை இவர்கள் பார்த்து இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவுசும் ஹஸ்ரஜும் சிறு பிள்ளைகளை போன்று தினம் தினம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்கள். இந்த முஹம்மது வந்ததற்கு பின்னால் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை கொண்டு இவர்கள் இவ்வளவு ஒற்றுமையானவர்களாக இருக்கிறார்களா? இவர்கள் இப்படி ஒற்றுமையானவர்களாக இருந்தால் நாம எப்படி குழப்பம் ஓட்டுறது? இது சரியாக இருக்காது. இன்னைக்கும் இதுதான் நடக்குது. இன்றும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைப்பது முஸ்லிம் நாடுகள் ஒற்றுமையாக ஆகிவிடக்கூடாது. இது அன்றைய யூதர்களுடைய அதே நிலைமைதான். இவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று யூதர்களில் வயதான ஒருவன் ஒரு இளைஞன் யூதனை அனுப்புகின்றான். அவுஸ் ஹஸ்ரஜ் ஒற்றுமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள போய் உக்காரு, கடந்த காலத்தில் நடந்து கொண்ட போர்களை பற்றி அவர்களுக்கு மத்தியில் நினைவு கூறு, நாங்க தான் பெஸ்ட் சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணு, இப்படி உண்டு பண்ணி அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடு அப்படின்னு சொல்லி
ஒரு வயது முதிர்ந்த யூதன் ஒரு இளைஞன் யூதனை அனுப்பி வைக்கின்றான். அதே போன்று அவனும் வரான். அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய இவர்களில் முஸ்லிம் ஆகிவிட்ட நல்லவர்களுக்கு மத்தியில் அமர்ந்து இவர்களுடைய கடந்த கால போர்களை பற்றி சொல்லி காட்டி 2 பேருக்கு நடுவுல சண்டையை மூட்டினான். இந்த 2 பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டினது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இவ்விருவர்களும் சண்டையை பற்றி பேசி நாங்கள் தான் பெஸ்ட், நாங்க பொழைச்சு போலான்னு சொல்லி உங்களை விட்டோம், நீங்க தான் பெஸ்ட், நாங்க பொழைச்சு போலான்னு சொல்லி உங்களை விட்டோம், நபி அவர்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் உங்களை நினைத்திருப்போம் என்று இவர்கள் சொல்ல அவர்கள் சொல்ல, இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீதம் இருக்கக்கூடிய இந்த சண்டையை இந்த மைதானத்துல போய் நம்ம போட்டுக்கலாம் வாங்கன்னு சொல்லி சண்டை போடவே போயிட்டாங்க 2 பேரும். 2 முஸ்லிம் கிளைஞர்கள், அன்சாரி தோழர்கள், இருவர்களும் போய் மைதானத்தில் சண்டையும் தொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள், போர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இந்த யூதனுடைய பேச்சை கேட்டு. இதை தெரிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அங்கு சென்று நின்று அந்த அன்சாரி தோழர்களிடத்தில் உருக்கமான ஒரு பயானை செய்தார்கள். அல்லாஹ் உங்களை இஸ்லாத்தை கொண்டு நேர்வழிப்படுத்தி இருக்கின்றான், உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான், உங்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா நிம்மதியை அளித்திருக்கின்றான், பகைமை உணர்வையும் பொறாமை குணத்தையும் இந்த இஸ்லாத்தை கொண்டு அழித்திருக்கின்றான். இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் மீண்டும் நீங்கள் இது போன்று ஒருவரை ஒருவர் புறம்பானவர்களாக கருதி கொண்டு பகைமை உணர்வை வளர்க்கின்றீர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதும் அன்சாரி தோழர்கள் கண் கலங்கியவர்களாக வாட்களை கீழே போட்டு மீண்டும் அவுஸும் ஹஸ்ரஜும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு பாசமானவர்களாக பாசப்பிணைப்போடு மதீனாவிற்கு திரும்பி வந்தார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த திட்டத்தை, அடுத்த கட்டத்தை எட்டினார்கள். இவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்கள் இந்த யூதர்கள் தான். இந்த யூதர்களை, இவர்களுடைய கொட்டத்தை நாம் அடக்க வேண்டும் என்பதற்காக, ஆனா இந்த யூதர்கள் சும்மா இல்லை, இது யூதர்களுடைய சூழ்ச்சிக்கு ஒரு சாம்பிள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் இது போன்ற பகைமை உணர்வுகளை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளிடத்தில் பேசியதை போன்றே கடை தெருவுக்கு சென்று யூதர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்தார்கள். இந்த கைனுகா யூதர்களை ஒட்டுமொத்தமாக அழைத்து வைத்து நபி அவர்கள் பேசினார்கள். நீங்களும் நாமும் ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம், இன்று வரை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்களும் நானும் ஒருபோதும் இந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக நடக்கவில்லை. ஆனால் நீங்கள் தினம் தினம் இந்த ஒப்பந்தத்திற்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவை ஃபித்னாவை செய்து கொண்டிருக்கிறீர்கள், கலகம் மூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் மக்காவை சேர்ந்த குறைஷி முஷ்ரிக்குகளுக்கு என்ன நிலை நேர்ந்ததோ இதுதான் உங்களுக்கும் நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் கலந்த எச்சரிக்கையை விடுக்கக்கூடிய நேரத்தில் கைனுகாவை சேர்ந்த யூதர்கள் பேசினார்கள். முஹம்மதே, ஏதோ கிழவர்களையும் போரை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களை பதிர்களத்தில் வைத்து நீங்கள் வெட்டி விட்டதினால் நீங்கள் பெரியார்லாம் ஒன்றும் ஆயிட முடியாது. வாள்களை செய்யக்கூடிய, கேடயங்களை செய்யக்கூடிய, ஈட்டுகளை செய்யக்கூடிய எங்களோடு நீங்கள் மோதுங்கள், எங்க கூட நீங்கள் சண்டையிட்டு நீங்கள் ஜெயிச்சிருங்க பார்க்கலாம். நாங்கள் அவர்களை போன்றவர்களாம் அல்ல, போர்னா என்னன்றது எங்களுக்கு தெரியும், போருக்கு பழக்கப்பட்டவர்கள் நாங்கள், எங்களோடு மோதிவிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுங்கள் என்று இப்படி செய்ததற்கு பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை கொண்டு அமைதியாக திரும்பி வந்தார்கள். ஆனால் கைனுகாவை சேர்ந்த இந்த யூதர்கள் சாதாரணமாக இருப்பதாக தெரியவில்லை. இவர்கள் முஸ்லிம்களுக்கு தினம் தினம் தொல்லைகளை கொடுத்தார்கள். அதாவது முஸ்லிம்கள் யூதர்களிடத்தில் கடன் வாங்கியிருந்தால் ஒரு நாளைக்கு 2-3 தடவை அவங்களுடைய வீட்டுக்கு போய் தொல்லை கொடுக்க வேண்டியது. அதே போன்று முஸ்லிம்களிடத்திலிருந்து யூதர்கள் கடன் பெற்று இருந்தால் நாங்க உங்ககிட்ட கடனே வாங்கலன்னு சொல்லி மறுக்க வேண்டியது. பெண்கள் சந்தைக்கு சென்றால் பெண்களை தொல்லை செய்ய வேண்டியது, வியாபார ரீதியாக பிரச்சனை கொடுக்க வேண்டியது. முஸ்லிம்களுடைய வைத்திருக்கக்கூடிய வாட்கள், கேடயங்கள், ஈட்டிகளை எல்லாம் இவர்களுடைய கைவசம் தான் அந்த தொழில் இருந்தது. இந்த தொழில் ரீதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டியது. இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் ஒரு நாள் ஒரு முஸ்லிம் பெண்மணி, குறைஷி குலத்து அரபு பெண்மணி, ஒட்டகத்தின் மீது போடக்கூடிய அந்த விரிப்பை செய்து விற்பதற்காக யூதர்களுடைய இந்த மார்க்கெட்டுக்கு சென்றிருந்தார்கள். இந்த கைனுகா சேர்ந்த மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. இந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த துணியை கொடுத்துட்டு, அந்த விரிப்பை கொடுத்து விட்டு அதற்காக காசு வாங்குவதற்காக அமர்ந்திருந்தார்கள் ஒரு யூதனுடைய கடையின் ஓரமாக.
இப்ப அந்த யூதன் சொன்னான், உன்னுடைய முகத்தை காட்டு, அப்போதுதான் நான் கிரையம் தருவேன். அவங்க ஹிஜாப் போட்டிருந்தாங்க, நிக்காப் அணிந்திருந்தார்கள். உன்னுடைய முகத்தை காட்டு, அப்போதுதான் நான் பணம் தருவேன். அப்போ அந்த முஸ்லிம் பெண்மணி அதை மறுத்தார்கள். நான் ஏன் முகத்தை காட்டணும் என்று மறுத்தார்கள். அப்ப நான் காசை தரமாட்டேன். ஆனா அந்த பெண்மணி அங்கே அமர்ந்து இருந்தார்கள். நீ காசை கொடுத்துதான் ஆகணும், என்னிடத்தில் பொருளை வாங்கி இருக்கிறாய். இப்ப இந்த பெண்மணி இப்படி அமர்ந்திருக்கும் போது பின்பக்கமாக இந்த பெண்மணியினுடைய ஆடையை இன்னொரு கட்டையில அந்த யூதன் கட்டிட்டான். இந்த பெண்மணி எழும்போது அந்த ஆடை அவிழ்ந்து விழுந்தது. அந்த பெண்ணுடைய மறைவிடங்கள் தெரிய ஆரம்பித்தது. இது தெரிந்தவுடன் ஒட்டுமொத்த யூதர்களும் கைத்தட்டி சிரித்தார்கள். இப்ப இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு அன்சாரி சஹாபிக்கு கோபம் வந்து வேகமாக அந்த யூதனை தாக்கி அவனை கொன்று விட்டார்கள். அந்த யூதனை கொன்றதுமே இந்த முஸ்லிமின் மீது, அன்சாரி தோழரின் மீது ஒட்டுமொத்த யூதர்களும் ஒன்று சேர்ந்து இந்த அன்சாரி தோழரை கொன்று விட்டார்கள். இப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. நபி அவர்கள் இதற்கு மேல் உங்களோடு சமாதானத்தோடு இருந்தால் சரி வராது என்று சொல்லிவிட்டு யூதர்களை தாக்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய கோட்டைக்கு சென்றார்கள். நபி அவர்களுடைய படை வருவதை பார்த்து இந்த யூதர்கள் தங்களுடைய கோட்டைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள். 15 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிட்டார்கள். இன்னைக்கு முற்றுகையிடுறாங்களே, 1 மணி நேரம் 2 மணி நேரம் முற்றுகையிடுவதற்காக போகும்போதே அரசு அப்படிலாம் இல்லை. கோட்டைக்குள் சென்று இருந்தவர்களை வெளியே வரவிடாமல், வெளியே வந்து என்ன நடக்குதுன்னே தெரிய விடாமல் 15 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டார்கள். அவர்கள் வெளியே வந்தால் உயிர் போகக்கூடிய அபாயம். இப்படி முற்றுகையிட்டு பின்பு இப்போது நீங்கள் என்னவெல்லாம் உடன்படிக்கை போடுகிறீர்களோ ஒட்டுமொத்த உடன்படிக்கைக்கும் நாங்கள் சரணடைகின்றோம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தார்கள். இதற்கு இடையில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் குறுக்க நின்றான் நபி அவர்களிடத்தில். அவர்கள் எங்களுடைய தோழர்கள், அவங்களை நீங்க விட்டுருங்க, அவர்களை நீங்கள் மன்னியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நீங்கள் மன்னித்துதான் ஆக வேண்டும் என்று கடைசியாக சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களுக்கு உயிர் பிச்சை போட்டார்கள். இனி இவர்கள் இங்க இருக்கக்கூடாது, உயிரை விடுற ஓடி போயிடுங்க, இங்க இருக்கவே கூடாது. நீங்க ஒரு முஸ்லிமுடைய கெத்த பாருங்க, ஒரு இஸ்லாமிய தலைவருடைய ஆட்சியை பாருங்கள். எப்படிப்பட்ட முஹம்மது நபியை தலைவராக கொண்டு எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட பலவீனத்திலும் பலவீனர்களாக நாம் வாழ்கின்றோம். கெஞ்சினார்கள் உயிருக்கு யூதர்கள் நபி அவர்களிடத்தில், உயிர் பிச்சை போடுற ஓடி கொள்ளுங்க, எதையும் எடுக்கக்கூடாது, தேவையான கொஞ்சம் பொருளை மட்டும் மீதி அத்தனையும் விட்டு விட்டு நீங்கள் செல்லுங்கள். ஒட்டுமொத்த கைனுகா யூதர்களும் மதீனாவை விட்டு அன்றைய தினம் ஷாமிற்கு சென்று உயிர் பதுங்கி வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட யூதர்கள் தான் இன்று நம்மை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. இது நம்ம மறந்துட்டோம், நாம் இதை மறந்து விட்டோம். நெதன்யாஹு ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. இந்த வரலாறுகளை எல்லாம் எப்படியெல்லாம் முஸ்லிம்களிடத்திலிருந்து நாம் விரட்டப்பட்டோம், நாம செஞ்சதுக்கு தான் விரட்டப்பட்டோன்றது இல்லை, நாம செஞ்ச அநியாயத்திற்குத்தான் நபிமார்கள் நமக்கு பதிலடி கொடுத்தார்கள் என்பதெல்லாம் இல்லை. நம்மளை எப்படிலாம் அவங்க செஞ்சாங்க அதுக்கு ரிவெஞ்ச் இப்ப எடுக்கிறோம்னு சொல்லி அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா நாம் எப்படிப்பட்ட வீர தீரமான நபியினுடைய வம்சத்தில் இருந்த அந்த மார்க்கத்தை பின்பற்றி வந்து இன்று பலவீனர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு பின்னால் செய்த மிகப்பெரிய விஷயம். பின்பு கோட்டைகளில் அவர்கள் விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு திரும்பினார்கள் என்பதை பார்க்கின்றோம். இதற்கு பின்னால் மீண்டும் யூதர்களுடைய நிலை இந்த இடத்தில் ஒரு கொட்டத்தை நபி அவர்கள் அடக்கியதும் அந்த பக்கமாக அபூ சுஃபியான் மீண்டும் திட்டமிட்டார். குறைஷிகளுடைய அந்த இடத்தில் இரவோடு இரவாக சில வீரர்களை அழைத்து வந்து மதீனாவின் மீது நாம் தாக்குதல் நடத்த வேண்டும், ஆனால் இதில் பொருளாதாரம் செலவு குறைவாக இருக்க வேண்டும், ஆனால் பாதிப்பு பெரியதாக இருக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டி சில வீரர்களை அழைத்து வந்து குறைஷி மக்களை அழைத்து வந்து மதீனாவில் இருந்து 12 மைல் தொலைவில் ஒரு இடத்தில் கூடாரமிட்டு தங்கினார். ஆனால் பகல் நேரத்தில் தாக்குதல் நடத்த அவருக்கு துணிவு வரவில்லை. இரவோடு இரவாக வந்து யூதர்களோடு கைகோர்த்து யூதர்களுடைய ஒரு வீட்டிற்குள் அமர்ந்து அந்த யூதனோடு விருந்து உபசரிப்பு அந்த யூதனும் கொடுத்தான், மதுவை அருந்த கொடுத்தான். பின்பு அன்சாரி தோழர்களுடைய ஒரு தோட்டத்திற்குள் புகுந்து பேரித்த மரங்களை எல்லாம் கழற்றி, மகசூல் தரக்கூடிய பேரித்த மரங்கள்,
அந்த விவசாய நிலத்தை நாசம் செய்துவிட்டு அதில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அன்சாரி தோழரையும் அவரோடு ஒப்பந்தம் போட்டிருந்த இன்னொருவரையும் கொன்றுவிட்டு இவர் திரும்பி விட்டார். விடியற் காலை இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் அதிகாலையில் நபி அவர்கள் இந்த கூட்டத்தை விரட்டி பிடிப்பதற்காக தோழர்களை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் மிக வேகமாக கடந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட பாதி தூரம், மக்காவினுடைய பாதி தூரம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவர்களை பிடிக்க முடியாமல் திரும்பினார்கள். செல்லக்கூடிய அவர்கள் விரோதிகள் வேகமாக செல்ல வேண்டும் என்பதனால் தாங்கள் வைத்திருந்த உணவுகள் எல்லாம் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த உணவை எடுத்து கட்டுறதுக்கு கூட அவர்கள் நேரம் இல்லை. அவர்கள் வைத்திருந்த உணவுகளை எல்லாம் விட்டுவிட்டு சென்றார்கள். அந்த உணவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கைப்பற்றி அந்த உணவை கொண்டு வந்தார்கள். அந்த உணவில் இருந்த பிரதானமான ஒரு உணவு தான் சவீக் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்துமாவு. இந்த போருக்கு பேரே வரலாற்றில் சவீக் போர். சவீக்னா சத்துமாவுக்கு பேர். அந்த உணவை கைப்பற்றி கொண்டு வந்ததினால் அந்த போருக்கு பேர் சவீக் போர். இதே போன்று இதுவரைக்கும் ஹிஜ்ரி 2 ஆண்டுகள் முடிந்தன. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரி 2ஆம் வருடம். ஹிஜ்ரி 2ஆம் வருடம் பத்ருக்கு முன்னால் 8 அட்டாக், பத்ரு 9வது அட்டாக். பத்ரு முடிஞ்ச உடனே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னா அதுக்கு பிறகு 3 அட்டாக்குகளை செஞ்சிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் என்றால் 12 அட்டாக்க பண்ணி இருக்கிறாங்க இந்த தீனுக்காக, இந்த இஸ்லாத்திற்காக. எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 12 அட்டாக்குகளையும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு 3ஆம் ஆண்டு ஹிஜ்ரி துவங்கியது. 3ஆம் ஆண்டு துவங்கியதும் முஹர்ரம் மாதத்தில் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அட்டாக்கை செய்கின்றார்கள். இது எப்படி நடக்கின்றது, என்ன நடக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக